ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 1 kgல எப்படி டீ டைம் கேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் 2 டைப்பில் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து டூட்டி ஃப்ரூட்டி, இன்னொன்று பைனாப்பிள். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எப்படி சிஸ்டர் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எப்படி இதை இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டிப்ஸுமே நான் வீடியோவில் இன்பிட்வீன் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 கப்ஸ் அளவுக்கு ப்ரீமிக்ஸ் எடுத்திருந்தேன். இது வந்து ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுற விருப்பமாக தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே ப்ரீமிக்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் திடீர்னு நமக்கு ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்காக நான் எப்பவுமே ஒரு 2 kg அளவுக்கு ரெடி பண்ணி வீக்லி ஒன்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். சப்போஸ் கம்மியாகிடுச்சுன்னா திரும்பவும் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ வந்து ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு 630 கிராம்ஸ் அளவுக்கு நான் ப்ரீமிக்ஸ் எடுத்திருந்தேன். அதாவது நம்ம 240 ml கப் அளவில் பார்த்தீங்கன்னா 5 கப்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான எண்ணெய் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 55 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். அதாவது 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதுக்கு தேவைப்படும். ஸோ இதுவுமே ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம் மெஷர் பண்ணி. ஸோ சீக்கிரமே நான் ஸ்க்ராட்சில் வந்து கூட நான் ரெசிபி கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மில்க் மேடெல்லாம் ஆட் பண்ணி நான் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். கஸ்டமர் ரெக்வஸ்ட் படி நான் இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரெக்வயர்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெக்குயர்மெண்ட் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரை கேக்ஸ் எப்போயுமே நம்ம வந்து பேட்டர் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் பேட்டர் அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நான் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் பண்ணுறது வந்து பைனாப்பிள் டீ டைம் கேக் தான். ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சமா வெனிலா எசன்ஸையுமே சேர்த்து கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலருமே நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணிக்க போறேன். இல்லைன்னா ஸ்பேட்ச்ல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதிகமான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால பீட்டர் வந்து எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பீட் பண்ணும்போதே நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து தான் இன்பிட்வீன் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். சரி, இப்போ வாங்க நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களோட பேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி அவங்கள நீங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு அது த்ரூ நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் சொசைட்டி, அப்பார்ட்மெண்ட்ஸ், கம்யூனிட்டி அதே மாதிரி பிளேஸில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் ஸோ அங்கே வந்து தீபாவளி இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன கேக்ஸோ குக்கீஸோ எது ப்ரிப்பேர் பண்ணாலும் அதை வந்து நீங்க அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து டேஸ்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சாதான் நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க. இப்போ நீங்க இருக்கிற இடத்துல நிறைய ஹோம் பேக்கர்ஸுமே இருப்பாங்க. ஸோ கஸ்டமர் யாரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேஸ்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சு நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இனிஷியலாக நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கப் கேக்ஸ் அப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மெத்தட்ல நீங்களும் கப் கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நீங்க இருக்கிற இடத்துல வந்து நீங்க சாம்பிளுக்காக நீங்க கொடுத்து பார்க்கும்போது உங்களோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த ஃப்ளேவர்ல வேணாலும் நீங்க பண்ணலாம். இப்போ குக்கீஸா இருந்தா நீங்க வந்து உங்க நெய்பர்ஸ்க்கு வந்து ஒரு 2 குக்கீஸ் மட்டும் நீங்க சாம்பிளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு உங்க குவாலிட்டி நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம பேஷண்ட் லெவல் வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நமக்கு இதெல்லாம் பண்ணியுமே நமக்கு கிடைக்கல, உடனே நமக்கு ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு. அந்த அளவுக்கு சீக்கிரமே நமக்கு வராது, டைம் எடுக்கும். பட் வந்துச்சுன்னா சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா எனக்கு 970 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு பேட்டர் ரெடி ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பேட்டர் நான் 2 பவுலுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்க போறேன். ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஏன்னா நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால 1/2 கப் அளவுக்கு நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்க போறேன். இது கூடவே சீக்ரெட்டாக ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸ் நான் சேர்த்துக்க போறேன் ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்க்காக. இது கூட நான் கொஞ்சமாக பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் பைனாப்பிள் எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணி தான் நான் டோட்டலாக நான் பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் பட்டர் ஸ்காட்ச் சேர்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவர்
ஆர்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வேரியேஷன்ஸ் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 7 இன்ச் ட்ரின் வந்து நான் க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன். ஸோ மெஷர் பண்ணி நம்ம பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டு டின் எங்கிட்ட இருக்குது. ஸோ இதே மாதிரி ரெண்டையுமே நான் போர் பண்ணி ஈவனா நான் இது பார்த்தீங்கன்னா எனக்கு 500 கிராம் எபோவே நமக்கு பேட்டரி கிடைச்சது. 517 கிராம்ஸ் அளவுக்கு கிடைச்சது. ஸோ இதே மாதிரி ரெண்டுமே நான் ரெடி பண்ணி ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓடிஜி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 160 டிகிரி ப்ரீஹீட்டட் அவனில் 20 to 35 மினிட்ஸ் வரைக்கும் நான் பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இதே மாதிரி டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் லெவலில் நீங்கள் செட் பண்ணுங்க. 150 இல்லைனா 160 மட்டும் நீங்கள் பண்ணும்போது கரெக்டான நமக்கு வந்து ஸ்பாஞ்ச் கிடைக்கும். இப்போ வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்கேயுமே சிங்க் ஆகலை, எங்கேயுமே கிராக்ஸ் இல்லை. ஸோ சூப்பரான ஸ்பாஞ்ச் நமக்கு ரெடி ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வந்து நல்லா ஆறுறதுக்கு அப்புறம் தான் நம்ம டிமோல்ட் பண்ணணும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ½ hour அளவுக்கு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இது பீசஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஷேப் சரியா இருக்காது. நான் இன்னைக்கு பண்ண கேக் கட் பண்ணும்போது கொஞ்சம் சூடாக தான் இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு லேட் ஆயிருந்தனால நான் சீக்கிரமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி பீஸ் பண்ணி கொடுக்கணும். இதில் கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நைஃப்ல பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டி இருக்கும். அப்படின்னா நமக்கு வந்து கேக் இன்னும் ஆறலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி பேக் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 2 கேக்கையுமே இதே மாதிரி கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. திரும்பவும் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மெத்தடில் உங்களுக்கும் சிம்பிளாக வீட்டிலே இருந்து நீங்களுமே இதே மாதிரி ஆன் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு பீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தது. கஸ்டமருக்கு எனக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்தது அப்படின்னு. ஸோ இதே மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து பேஸ்ட்ரி பாக்ஸஸ் தான் நான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். இதே மாதிரி பேஸ்ட்ரி பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்லைன் இல்லை கேக் ரா மெட்டீரியல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இங்கே பேக் பண்ணி கொடுத்துருங்க. இதே மாதிரி நான் பாக்ஸஸ் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க இந்த ஃப்ரெஷ்லி பேக்டு ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல லுக்குமே கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேஸ்ட் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி தான் நான் 1 kg அளவுக்கு ட்ரை கேக் ஆர்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு ஃபைனல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் நான் காஸ்ட் டேரெக்டாக கொடுத்துருக்குறேன். ப்ரீமிக்ஸ், ஆயில், கலர்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, பேக்கேஜிங் எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் நமக்கு 300 rupees காஸ்ட் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 500 to 550 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.